தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, பாஜக கூட்டணியில் அமமுக தேனி மற்றும் திருச்சி தொகுதியில் போட்டியிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் லதா இணைகிறார். வணக்கம் லதா, விவரம். வணக்கம். வரக்கூடிய மக்களவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் மற்றும் போட்டியிடக்கூடிய தொகுதிகளினுடைய விவரங்களானது வெளியாகி இருக்கிறது. பாஜக கூட்டணியில் பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளில் நேரடியாக 19 தொகுதிகளில் பாஜகவானது போட்டியிட இருக்கிறார்கள். அதே போல புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இந்திய ஜனநாயக கட்சிக்கு ஒரு தொகுதி, அதே போல அமமுகவிற்கு 2 தொகுதிகள், குறிப்பாக திருச்சி தேனி ஆகிய 2 தொகுதிகள் இப்படி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கட்சிகளுக்கு என்னென்ன தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது என்பது தொடர்பான பட்டியலானது வெளியாகி இருக்கிறது. அதை நாம் பார்ப்போம். பாஜக சார்பில் நேரடியாக 19 தொகுதிகளில் குறிப்பாக திருவள்ளூர், வடசென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை உள்ளிட்ட 19 தொகுதிகளில் நேரடியாக போட்டியிடுகிறார்கள். அதே போல புதிய நீதி கட்சி சார்பில் ஏசி சண்முகம் தாமரை சின்னத்தில் வேலூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதே போல இந்திய ஜனநாயக கட்சி சார்பில் பாரிவேந்தர் பெரம்பலூர் தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார். அதே போல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் கட்சியானது சிவகங்கை தொகுதியில் போட்டியிட இருக்கிறது. அதே போல தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் ஜான் பாண்டியன் தென்காசி தொகுதியில் போட்டியிட இருக்கிறார். அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி சார்பில் திருச்சி தேனி ஆகிய 2 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 3 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருந்தது. அதில் ஈரோடு, திருப்பெரும்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. அதே போல பாமக கட்சிக்கு பாஜக கூட்டணியில் 10 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருந்த ஒரு நிலையில் காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 10 தொகுதிகளானது பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டு அந்த என்னென்ன தொகுதிகள் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் தரப்பு சார்பில், அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் போட்டியிட இருக்கிறார்கள். இப்படி பாஜக கூட்டணியில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளில் என்னென்ன தொகுதிகளில் கூட்டணி கட்சியினர் நிற்கிறார்கள் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டு இருக்கிறார். அதில் குறிப்பாக அமமுகவை பொறுத்த வரைக்கும் திருச்சி, தேனி ஆகிய 2 தொகுதிகளில் களத்தில் இறங்க இருக்கிறார்கள். அதே போல பார்த்தோம்னா புதிய நீதி கட்சிக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அது ஏற்கனவே நமக்கு உறுதியான ஒரு தொகுதி வேலூர். அதே போல இந்திய ஜனநாயக கட்சி பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட இருக்கிறார்கள். அதே போல இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம் சிவகங்கையில் போட்டியிட இருக்கிறார்கள். ஜான் பாண்டியனினுடைய கட்சியானது தென்காசியில் போட்டியிட இருக்கிறார்கள். அதே போல அமமுக கட்சி சார்பில் திருச்சி, அதே போல் தேனி ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஈரோடு, ஸ்ரீபெரும்புத்தூர், தூத்துக்குடி ஆகிய 3 தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 10 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டு இருந்தது. அவை என்னென்ன தொகுதிகள் என்று பார்த்தால் காஞ்சிபுரம், அரக்கோணம், தருமபுரி, ஆரணி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், திண்டுக்கல், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய 10 தொகுதிகள். இதில் காஞ்சிபுரம், விழுப்புரம் ஆகியவை தனி தொகுதிகளாக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அந்த சார்பில் ராமநாதபுரம் தொகுதியானது ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி தமிழகத்தில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய அந்த கட்சிகளினுடைய என்னென்ன தொகுதிகளில் போட்டியிடுகிறார்கள் என்பது தொடர்பான அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.